இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால சிந்தனைகளில் 12ஆம் நாள் சிந்தனையாகவும் தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய மறையுரையாகவும் இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த காணொளியை முதல் முறையாக காண்கின்றவர்களும் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்கின்றவர்களும் இதை சப்ஸ்கிரைப் செய்வோம். அன்புமிக்கோர்களே, தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உருமாற்றத்தை குறித்த வாசகத்தை மையமாக கொண்டிருக்கிறது. எவ்வாறு இந்த உருமாற்றம் நிகழ்வானது இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரோடு இருந்த சீடர்களுக்கும் புதிய நம்பிக்கையையும் புதிய பார்வையும் கொடுத்ததோ, அதே போன்று இந்த தவக்காலம் நாம் நம்பிக்கையில் வலுப்பெற, நம்பிக்கையில் ஆழப்படுத்த நம்மை அழைக்கிறது. நம்பிக்கை என்றால் என்ன என்ற முதல் கேள்விக்கு விளக்கமாக எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 மற்றும் 2 ஆகிய இறைவார்த்தைகளில் நாம் எதிர்நோக்கி இருப்பவை நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியும், கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலையும் தான் நம்பிக்கை என்று எபிரேயர் புத்தகத்துடைய ஆசிரியர் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே கண்ணுக்கு புலப்படாத ஒன்றின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையாகவும் அல்லது நாம் எதிர்நோக்கி இருப்பவை எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை குறித்த உறுதியான நிலைப்பாடுமே நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் இந்த நம்பிக்கையை தங்களது எல்லா செயல்பாடுகளிலும் கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய செயல் என்றும் எங்களோடு இருக்கும், கடவுள் ஆலயத்தில் எங்களுக்காக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த கடவுள் மீது நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவதும் அவர் சொல்வதை, அவர் செய்ததை ஏற்றுக்கொள்வதுமே நம்பிக்கையாக காணப்பட்டது. எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் 32:10 சொல்லும், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் அவரது பேரன்பு அவர்களை சூழ்ந்து நிற்கும். ஆண்டவரில் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அவருடைய பேரன்பு சூழ்ந்து நிற்கும். அதைத்தான் திருப்பாடல் 33:22 சொல்லும், ஆண்டவரே உமையே நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது என்றும் இருப்பதாக. ஆண்டவரையே நம்பி இருப்பதால் அவரது பேரன்பு அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள அனைவருக்கும் இருக்கும் என்பதுதான் நிச்சயம். எனவே இந்த நாளில் இந்த நம்பிக்கையை நாம் ஆளப்படுவதற்காக, இந்த நம்பிக்கையை நாம் என்றும் நிலைத்திருப்பதற்காக நமக்கு துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும். ஏனென்றால் இந்த நம்பிக்கையில் நாம் ஆளப்பட 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் எவ்வாறு தங்கமானது அது இந்த நெருப்பிலே விட்டு அது அழிக்கப்பட்டு அது இன்னுமாக புதுப்படைப்பாக மாற்றப்படுகிறதோ, அதே போன்று நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் ஆளப்பட, உங்கள் நம்பிக்கை இன்னும் வலுவூட்ட பெற நீங்கள் துன்புறுகிறீர்கள் என்று தூய பேதுரு கூறுவார். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளுடைய 3 வாசகங்களிலும் 3 கதாபாத்திரங்களை நாம் பார்க்க முடிகிறது. முதன்மையாக மோசே, விடுதலை புத்தகத்திலே வருகின்ற இந்த மோசே நம்பிக்கையின் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை சொல்லும், பெரியவரான பின்பு மோசே பார்வோனின் மகளினுடைய மகன் என்று அழைக்கப்படுவதை விட அவர் கடவுளின் மகனாக, கடவுளின் பிள்ளையாக இருப்பதில் தான் தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பார்வோனுடைய மகள் இந்த மோசே எடுத்து வளர்த்த பிறகும் கூட இந்த மோசே தன்னை கடவுளுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். முதலாவதாக எரியும் முட்புதர், விடுதலை புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த எரியும் முட்செடியின் வழியாக கடவுள் இந்த மோசையை அழைக்கிறார். இந்த மோசே எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்த ஐயப்பாடும் இல்லாமல் தன்னால் பார்க்க முடியாத கடவுளை அந்த இடத்தில் அவர் நம்புகிறார். எப்படி எபிரேயர் புத்தகம் 11 சொல்லி தருகிறதோ, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்பது போல கண்ணுக்கு புலப்படாத கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்கிறார். அதற்காக சென்று பார்வோன் முன்பு பேசுகிறார், இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிறார். அங்கு செங்கடலை 2ஆக இவரால் தன் நம்பிக்கையினால் பிரிக்க முடிகிறது. அவர்களுக்கு மன்னாவையும் தண்ணீரையும் காடையையும் நம்பிக்கையின் பொருட்டு அவர் வழங்குகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக கடந்து வந்த அந்த பாதைகளை பாஸ்கா நிகழ்வாக கொண்டாட அந்த மக்களை வலியுறுத்துகிறார். எனவே இந்த மோசே கடவுள் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கை
அந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டுமாக வலிமையையும் வல்லமையையும் கொடுத்தது. இரண்டாவதாக இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற ஆபிரகாம் குறித்த நிகழ்வு. ஆபிரகாமை கடவுள் அழைத்து கடவுள் அவருக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். தொடக்க நூல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் இந்த ஆபிரகாம் எந்த அளவிற்கு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார், தனக்கு பிள்ளை செல்வம் இல்லை என்று இருந்தும் கூட கடவுள் இந்த ஆபிரகாம் இந்த கடவுளையே நம்பி இருந்தார். எனவேதான் தொடக்க நூல் 17:1 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகளில் கடவுள் ஆபிரகாமுடைய முதிர்ந்த வயதிலும் ஒரு பிள்ளையை வழங்குவார் என்று சொன்ன போது அவர் நம்புகிறார். அதே போன்று தொடக்க நூல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலேயே தன் ஒரே மகனை ஈசாக்கை கடவுள் பலியிட அழைத்த போது இந்த ஆபிரகாம் முழுமையாக நம்பி கடவுளுக்காக தன் மகனை கையளிக்க முன் வருகிறார். எனவே இந்த நாளில் இந்த ஆபிரகாம் எந்த அளவிற்கு தன்னை, தன் தேசத்தை, தன் நாடை, தன் இனத்தை, தன் மொழியை எல்லாவற்றை விட்டு புதிய ஒரு நாட்டிற்கு செல்வதற்காக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டாரோ அதே நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற மற்றொரு கதாபாத்திரம் எலியா இறைவாக்கினர். இறைவாக்கினர்கள் பலர் உண்டு, அதில் இவரும் முதன்மையானவராகவே இருக்கிறார். இவர் மிக குறிப்பாக கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நிலைநாட்டுவதில் இன்னும் மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்கு தன் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். முதலாவதாக அவர் அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலத்தில் 1 அரசர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகளில் 3 ஆண்டுகள் மழையும் பனியும் பெய்யாமல் இருக்க செய்தார். அதே எலியா கடவுளிடம் மன்றாடி மழையையும் பனியையும் பெய்ய செய்தார், பஞ்சத்தை நீங்க செய்தார். இரண்டாவதாக இந்த பஞ்ச காலத்தில் இவர் சாரிபாத்திற்கு அனுப்பப்படுகிறார். சாரிபாத்தில் இருந்த கைம்பெண் இவருக்கு உணவளிக்கிறார் என்பதும் இவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அதற்கு அடுத்தபடியாக அப்போது இருந்த போலி இறைவாக்கினர்கள் மீது கொண்டுள்ள அந்த அவர்கள் வணங்கிய பாகால் தெய்வம் பொய், யாவே கடவுள் உண்மையானவர் என்பதற்காக பலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கு பாகால் தெய்வம் தன் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாவே கடவுள் நீரால் நனைக்கப்பட்ட அந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, மோசே, இந்த எலியா, இந்த ஆபிரகாம் மூவரும் நம்பிக்கையினுடைய முதன்மையாக நிற்கின்றார்கள். புதிய நம்பிக்கையை, புதிய பார்வையை இந்த உலகிற்கு கொடுக்கின்றார்கள். அதே புதிய பார்வையை, புதிய நம்பிக்கையை கொடுக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். எனவேதான் அவர் அந்த உருமாற்ற நிகழ்வின் போது அந்த கடவுள் மீது, கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். இந்த மோசேயும் எலியாவும் இவரை திடப்படுத்துகின்றார்கள். சீடர்கள் பயப்படுகின்றார்கள், அஞ்சுகின்றார்கள். இருந்த பொழுதும் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் பாடுகளை நோக்கி இந்த கிறிஸ்து பயணம் செய்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிறிஸ்துவை நம்பி இந்த தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து எப்படி நம்பிக்கையின் செயல்களை செய்தாரோ அதே போன்று நாமும் செய்ய வேண்டும். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகளில் அழகான ஒரு இறைவார்த்தை வரும். நான் செய்யும் செயல்களை என்னில் நம்பிக்கை கொள்வோரும் செய்வர், ஏன் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லப்படுவது போல நாமும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோம். அவரது உருமாற்றம் நம் நம்பிக்கையை திடப்படுத்தி தளர்வுற்ற நம்பிக்கையை மாற்றி புதிய பார்வையை, புதிய நம்பிக்கையை தரட்டும். இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தி உமது பிள்ளைகளாக நாங்கள் என்றும் வாழவும். அன்று எலியாவும் மோசேயும் ஆபிரகாமும் உம்மை உறுதியாக நம்பியது போல நாங்களும் உம்மை நம்பி எங்கள் சொல்லும் செயலும் நம்பிக்கையை வெளிப்படுத்தட்டும். அருள் தாரும். ஆமேன்.